மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தனுசு ராசியின் 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். வீட்டில் பந்தக்கால் நட்டு வசந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதத்திற்குள்ளார கொஞ்சம் கேர் எடுத்து தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் தேவையானவைகளை செஞ்சு முடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கீங்க. காரணம், அட்டமத்தில் குரு வர போகிறாரு, தொட்டது தொடங்காது அப்படின்னு கூறுவாங்க நமக்கு பெரியோர்கள். ஜூன் மாதத்திற்குள்ளார திருமண வாய்ப்புகள் வந்தால் தள்ளி போட வேண்டாம். குழந்தை பாகியங்கள் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். முக்கியமாக இந்த காலத்தில் வாழ்க்கை துணைக்கு பொன்னான காலமாக இந்த காலம் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய தங்களது வாழ்க்கை துணைகளுக்கு வேலையில் பதவி உயர்வு, அவார்டு போன்றவைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. தங்களது வாழ்க்கையின் துணையின் மூலமாக பொருளாதாரங்கள் மேம்படக்கூடிய ஆண்டளவாக இந்த ஆண்டு உள்ளது. ஓரளவு இந்த ஆண்டில் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் கூட மனசில் வந்து போகும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு பின்னால் சிறு சிறு பிரச்சனைகள், சிரமங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத விதமாக தங்களுடைய வீட்டில் அனுமதிக்காத திருமணங்கள், விரும்பத்தகாத செயல்கள் போன்றவைகள்லாம் உங்களுடைய புகழை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு அதிகமாக மருத்துவ செலவுகளோ அல்லது படிப்புக்காக டொனேஷன் கொடுப்பது போன்ற செலவுகளோ ஏற்படும். வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு, குறிப்பாக மூத்த பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் அவர்கள் மீது அக்கறை தேவை. சிறிய அளவில் பிரச்சனைகள் இருக்கும்போதே டாக்டரை போய் பார்த்து அணுகி அவங்களுடைய சிகிச்சை பெறுறது நல்லது. அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தொகையை கையில் புழங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் மூலமாக பணப்புழக்கங்கள் ஏற்படும். கடன் இருந்தால் எதிர்பாராத விதமாக வரக்கூடிய பணத்தை வச்சு கடனை செட்டில் பண்ணுவீங்க. விற்பனையாகாமல் இருந்த இடங்கள் விற்பனையாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் வீடுகள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். போக போக பொருளாதாரம் கணிசமான முறையில் உயரும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்க்கும் தந்தைக்கும் சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று பணியில் சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தங்களுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் இந்த ஆண்டு நடக்கும். நண்பர்கள் கூடும் இடத்துலையோ பொதுமக்கள் கூடும் இடத்துலையோ நீங்கள் கலந்துக்காமல் இருக்கிறத தவிர்க்கணும். எதிர்பாராத விதமாக அங்கே ஏதாவது சம்பவங்கள் ஏற்பட்டுனா கோர்ட்டு கேஸு போன்ற வழக்குகளில் சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் கல்வியின் மீது அதீத கவனத்தை செலுத்தணும். இல்லைன்னா தங்களுக்கு விரும்பிய பாடத்திட்டத்தை எடுத்து எதிர்காலத்தில் படிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். இளைஞர்கள் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலே சொன்ன பிரச்சனைகள் தீர்வு காண தாங்கள் வனதுர்க தேவதையை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டு தங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். I wish you happy new year to all. Thank you.